பின்னால் சிரிக்கிறாள், முன்னால் நடக்கிறாள், நெஞ்சை கிழிக்கிறாளோ. கூட்டத்தில் இருந்தும் தனியாக தெரிந்தால், தோட்டத்தில் மலர்ந்த பூவாக தெரிந்தால், என்னை ஏதோ செய்தாள். எந்த பெண்ணோடும் எழுவது காமமே, அடி உன்னோடு தோணலையே. சிறு முந்தானை மூடிடும் தெய்வமே, உன்ன முத்தாட தோணலையே. சுத்தமுள்ள முத்தமே குணத்துக்கு இந்த மனம் விழுந்தாச்சு. அவ முத்து பல்லு தெரியும் சிரிப்புக்கு மொத்த உசு பறி போச்சு. போதுண்டா, நிப்பாட்றா. ரொம்ப ஓவரா தண்டை பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனாலும் ராணி, நீ ரொம்ப தேறிட்ட பாத்துக்க. லவ்வுக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சதும் 2 பேரும் சேர்ந்து ஆட்டமா போடுறீங்க ஆட்டம். சரி சரி, நல்ல சரி. என்ன இப்படிலாம் எங்களை பார்த்து நீ வயிறு எறிவேன்னு தெரியும். அதான் முன்னாடியே நான் போய் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்தேன். இப்போ நானும் என் செல்லமும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே கூலா எங்க லவ்வை ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்போம். அடியே பப்பு குட்டி எம்பிட்டு அழகா இருக்காமா, புசு புசு புசுன்னு சும்மா பஞ்சு முட்டாய் மாதிரி இருக்கா. இந்தா ஒரே ஒரு வை, இன்னும் ஒரே ஒரு வை வாங்குறீ என் செல்ல குட்டி. ஓ, கடுப்பேத்துறானே கடுப்பேத்துறானே. டேய் போடா, அவளை எங்கிட்டாச்சும் ஓரமா தள்ளிட்டு போய் இந்த வேலையெல்லாம் பண்ணுடா. இதுக்குடா எங்க முன்னாடியே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன உனக்கு சிரிப்பா இருக்காக்கோ? இங்க பாரு, நம்ம நிக்க நிக்க இப்படிதான் வெறுப்பேத்திட்டே இருப்பான். சொன்னா கேளு, பந்திக்கு சுட சுட நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வீட்டுல போய் குப்புற அடிச்சு படுத்து தூங்குவோம். வந்துரு, அதுங்க என்னமோ பண்ணி தொலையுதுங்க. இந்த கண்டாவியெல்லாம் நம்மளால நின்று பார்க்க முடியாது. ரொம்ப ஓவரா படம் காட்டுவான் பாத்துக்க. அக்கா வேணக்கா, இதான் ஜாலியா இருக்கு, நீங்க ஏன் நிப்பமே. ஜிலேபி, என் தேன் மிட்டாய், என் பஞ்சு மிட்டாய், ஒரே ஒரு வை, ஒரே ஒரு வை தின்னடா செல்லம். நீ ஒரு வை, நான் ஒரு வை. போதும் மாமா, நீங்க சாப்பிடுங்க. மாமாவா? ஐயோ, என் செல்லக்குட்டி மாமான்னு கூப்பிடும் போது அப்படியே சொக்கி ஐஸோட சேர்ந்து நானும் கரையிறேனே. முடியலையே கர்த்தரே, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன கொலகாரி ஆக்கிடுவாங்க போலயே. டேய் போங்கடா, போய் தொலைங்கடா. ஜேபி மாமாவா? என் பட்டுக்குட்டி என்ன மாமான்னு கூப்பிடுவது எம்பிட்டு அழகா இருக்கு பத்தியா? இங்க ஒரு கருளை கடை கிடந்துச்சே, எங்க அது? ஓடிட்டாருண்டும். என்ன பாடுபடுத்துதுங்க. இந்த கல்யாணத்துலயாச்சும் யாரையாச்சும் ஒருத்தர் கரெக்ட் பண்ணி நம்மளும் மிங்கிள் ஆகலான்னு பார்த்தேன்னா, இவன் சும்மா சும்மா நம்மளை வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கான். இன்னொரு தடவை ஐஸ்கிரீம் குலோப் ஜாமுன்னு வா, அவனை 2 பேரும் மட்டும் உடச்சு விட்டுறேன். உடச்சு அப்புறம் என்னடியாச்சு? என்னாச்சா? இதுக்கப்புறம் எங்க வாயை திறக்க? அதான் வாயில நல்லா ஊத்திட்டு வந்துட்டாரு, என்கிட்டயே மாட்டிட்டாரு. அதோட நான் பேச பேச ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தாரு. மற்ற நேரத்துலலாம் நான் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி சும்மா சும்மா தொலைத்தனானு பேசிக்கிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் கூட இவ வாய் ஓய மாட்டேங்குன்னு சொல்றவரே, நான் அம்பட்டு பேசுறேன்டி, ஒரு வார்த்தை சொல்லட்டுமே, கல்லூலி மங்க மாதிரி நிக்கிறாரு பத்துக்க. உங்களுக்குலாம் வயசாக வயசாக இப்பதான் இளம ஊஞ்சல் ஆடுதுன்னு நினப்பு பாத்துக்க. உடம்புல 1008 பிரச்சனை. அதை சரி பண்றதுக்கே அரை நாள் நம்மளுக்கு அவங்களோடைய ஆவிய மூச்சும் போயிடுது. இதுல இதை வேற இழுத்து போட்டுக்கிட்டு யார் பாக்குறா சொல்லு? பசங்க கல்யாணத்துல அவனும் தான் இந்த வேலை பாப்பானுன்னு நினைச்சா இதுங்க எல்லாம் சேர்ந்து ஜாலியா ஒன்னா ஆட்ட போட்டுக்கிட்டு இருந்திருக்குதுவா. இந்த வயசுல இது தேவையா இல்ல தேவையான்னு கேக்குறேன். இருந்தாலும் நீங்க சரியான ஆளுதான். நீ இதுதான் சாக்குன்னு எங்க அண்ணனுக்கு வயசாயிட்டுன்னு சொல்லி காட்டீங்களே. எங்க அண்ணனுக்கு வயசாயிட்டுனா அப்ப உங்களுக்கு தானே வயசாயிருக்கும். ஐயோ, இப்படி ஒரு பாசமான தங்கச்சி இந்த கூட்டத்துல இருந்ததே நாங்க மறந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ணி என்ன நீ என்னையே ஓட்டுறீங்க பாத்தீங்களா? நீ தானே உங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ற, அதனாலதான் நான் சொல்றேன். இன்னைக்கு என் பிள்ளைக்கு கல்யாணங்க போய் உங்க அண்ணன் என்கிட்ட இருந்து தப்பிச்சாரு. இல்லன்னு வச்சுக்க, நடக்கிற கதையே வேற. செல்லம்மா வச்சு பேசிக்கிட்டு இருக்கா. என்கிட்ட எல்லாம் மாட்டுனான்னு வச்சுக்க, அம்புட்டுதான் பாத்துக்க. அம்மா புருஷமான ரொம்ப கரிசனப்பட்ட மாதிரி இருக்கு. கரிசனம்லாம் ஒண்ணும் இல்ல. அதான் எனக்கும் சேர்த்து என் குழந்தை குடுக்குறாரு. நேத்து இதுங்க இருந்த கோலத்தை தம்பி பார்த்திருக்கும் போல இருக்கு. அதுல இருந்து ஒரு வார்த்தை அவர்கிட்ட பேசவே இல்லையே. காலையில இருந்து குட்டி போட்ட பூனை மாதிரி அவரு பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு வராரு. ஆனா தம்பி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்ருச்சு. இது கடையில நானும் சேர்ந்து ஆடுனேன், அவ்வளவுதான். கல்யாணத்துல மனுஷனை பார்க்கவே முடியாது, ஓட்டத்தை பிடிச்சிருவாரு பாத்துக்க.
ஆமா நீ நாங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் நீங்களே கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அங்க என்ன கதை? அம்மெல்லாம் பேசி பேசி இந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ற வேலையே கிடையாது. இப்படி ஏதாச்சும் பண்ணிட்டு வந்தாரு மண்டையில ஓங்கி ஒரே கொட்டுதான். பாத்திருப்பீங்களே, பாதி மண்டை சொட்டையே ஆயிருச்சு கொட்டி கொட்டி. ஐயோ, என்னக்கா சொல்றீங்க? கொட்டுவீங்களா? எத்தனை தடவை வாயால சொல்ல, நானே எவ்வளவோ சொல்லி பாக்குறேன், கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஒரு நாள் சரியான கோவம், இப்படிதான் தள்ள அடிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. கோவத்துல மண்டையில நறுக்குன்னு கொட்டிட்டேன். போதையில வேற இருந்தாரா, அவருக்கு ஒன்னும் தெரியல. ஆனா அவரை கொட்டும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதுல இருந்து என்னைக்காச்சும் ஊத்திட்டு வந்தாருன்னு வச்சுக்க, ஆசை தீர மண்டையில நறுக்கு நறுக்குன்னு கொட்டி வச்சிருவேன். அக்கா, நீ உண்மையிலே மோசமான ஆளுதான். இரு மச்சாங்கிட்டே போய் இதை சொல்றேன். பாருங்க, நீ சரியான கூறு கட்டவளா இருக்கிறா. போய் மச்சாங்கிட்ட போய் சொல்ல போறாவா. போய் சொல்லட்டும். சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டானா கூட 2 கொட்டு கொடுக்க போறேன். அக்கா, நல்லா தான் இருக்கு இந்த சண்டையும். என்ன லட்சுமி, கல்யாண வீட்டுக்கு வர சொந்தக்காரங்களாம் பொண்ணை கண்டுபிடிக்க ரொம்ப சங்கடப்படுவாங்க போலயே. ஏன் அப்படி சொல்ற? இந்த பொண்ணு மாதிரி அழகா ரெடியாகி வந்திருக்க. அந்த ஆரி ஒர்க் ஜாக்கெட்டு, பன்னாரசு பட்டு, இதுல பாக்கும்போது கல்யாண பொண்ணு என்னமோ நீயா இருப்பேன்னு எனக்கே டவுட் வருதுன்னா பாரு. ஐயோ சீதா, சும்மா இரு, வெக்கமா இருக்கு எனக்கு. எனக்கெல்லாம் இந்த ட்ரெஸ் போட்டதுல இருந்து கூச்சமா இருக்குது. எல்லாம் என் மருமவ செய்யற வேலை. நான் சும்மா சாதாரணமா இதோ அண்ணி உடுத்திட்டு வராங்களே அந்த மாதிரி புடவையை தான் எடுத்து வச்சிருந்தேன். ஆனா என் மருமக இருக்காளே, அவதான் இந்த புடவையை தான் நீங்க கட்டிட்டு போகணும்னு என்ன அடம் முடிச்சு கட்டிட்டு வர சொல்லிட்டா. எல்லாரும் என்கிட்ட இதைத்தான் கேக்குறாங்க, என்னம்மா பொண்ணு மாதிரி ரெடி ஆயிட்டு வந்திருக்கேன்னு. வெக்கமா இருக்கு. நானே எப்பண்டா வீட்டுக்கு போவேன், இதை கழிஞ்சு போடலான்ட்டு இருக்கேன். நீங்க வேற கூட கொஞ்சம் என்ன வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. லட்சுமி, உண்மைக்குமே நீ ரொம்ப அழகா இருக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை இப்படி பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். அழகா இருக்க, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. மகள மாதிரியே மருமக அமையணும்னு எல்லா மாமியாரும் ஆசைப்படுதாங்க. ஆனா அந்த அதிர்ஷ்டம் எல்லா மாமியாருக்கும் கிடைச்சிருதா என்ன? எங்க செல்லம்மா அண்ணி சீதா அன்னைக்கு கிடைச்ச மாதிரியே எங்க லட்சுமிக்கு கிடைச்சிருக்கு. அதனாலதான் லட்சுமி மருமகா லட்சுமி அழகுபடுத்தி பாக்குறா போல. என்ன நீ இதான் சாக்குன்னு சொல்லிட்டு எங்க 2 பேத்துக்கு ஐஸ் வச்ச மாதிரி இருக்கு. புள்ளைய கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் மாமியா கொடுமை பண்ணிடக்கூடாதுன்னு இப்பவே ஐஸ் என்னமோ வைக்கிறீங்களா என்ன? யாரு நீங்க கொடுமை பண்ண? ஐயோ போங்க நீ, அவளும் உங்களை பாடாப்படுத்தாம இருந்துட்டா போதும். அப்படி சொல்லுக்கா. அம்மாடி, இத்தனை வருஷமா நான் வச்சு சமாளிச்சுட்டேன். இதுக்கப்புறம் உங்களை நினைக்கும் போது ரொம்ப கவலையா இருக்கு. நீ எங்க பிள்ளைங்களை கட்டிக்க போற பிள்ளைய குழந்தைங்க பாடாப்படுத்தினா ரசிக்கதான் தோணுமே தவிர அதுங்களை திட்டவோ அதட்டவோ முடியாது. நாங்களே எப்பண்டா எங்க மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பக்கத்துல வச்சு அதுங்க பண்ற சேட்டையெல்லாம் பார்த்து ரசிக்கலான்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க பயந்தாண்டா மட்டும் நாங்க பயந்துருவோமாக்கோம். என்ன இப்ப இப்படி சொல்ற வாயி, நாளைக்கு உங்க மருமவெல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே என்ன பேசுதுன்னு பாக்குறேன். மருமவ பண்ற சேட்டையை ரசிக்கிறீங்களா இல்ல அதுங்க பாடு தாங்க முடியாம அத்து பிடிங்கி ஓடுறீங்களான்னு அப்ப தெரியும். இப்படி ஓட்டத்தை பிடிச்சா எங்க போக போறோம்? ஏரா உமா நீ வீட்டுக்கு போய் சரண்டர் ஆயிட வேண்டியதா என்ன செல்லமா? உனக்கு முன்னாடி நான் அங்க போயிடுவோம்பா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. என் வீட்டு கதவு எப்போதுமே அண்ணிங்களுக்காக திறந்துதான் இருக்கும். எப்ப வேணாலும் நீங்க வரலாம். கண்டிப்பா நீ காத்துக்கிட்டே இருங்க, எப்போ வருவோன்னே தெரியாது. ஆனா கண்டிப்பா வந்துருவான். எங்களுக்கு அப்புறமே அடுத்து தாமரை அண்ணி தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நீ அடுத்து கல்யாண சாப்பாடு போட்டுருவீங்களா எப்படி? ஃபர்ஸ்ட் போட வேண்டியதே அவதான். அவளே சத்தம் கட்டாம இருக்கா பத்தியல்ல. பாக்குறேன், நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். என்னைக்குதான் அவனுக்கு ஒரு பொண்ணை பத்தி கட்டி வைக்க போறாளோ. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? இந்நேரத்துக்கு என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன்னா குடும்பமா இந்நேரத்துக்கு என் தங்கச்சி மாவ கல்யாணத்துக்கு வந்திருப்போம். என்ன பண்றது, கல்யாணத்தை பேச்சு எடுத்தாலே அவன் 4-5 தெருவு தெரிச்செல்லாம் ஓடுறான். ஆரம்பத்துல எல்லா பயலுவலும் அப்படிதான் இருப்பாங்க. எங்க வீட்டு பயலுவ மட்டும் என்னவா, நாங்க பொண்ணு பாக்குற போதெல்லாம் தெரிச்சு ஓடணுவோம். இப்ப ஆளுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வையின்னு கேட்கிறானுவோ. அதே மாதிரி என்னைக்கா இருந்தாலும் உங்க மகனும் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துருவான். பாருங்க, அந்த வேலை நமக்கு மிச்சம் தான். நம்ம தேடி போனா கூட இப்படி தங்கமா வைரமா பொறுக்கி எடுக்க முடியாது. ஆனா அவனுவோம் ராதி போல கூட்டிட்டு வருவானுவோம். கொஞ்சம் காத்து இருக்கணும், அவ்வளவுதான். உங்க வாக்கெல்லாம் பழிக்கட்ட நீ. என் பையனுக்குன்னு சொந்த மனவா இனிமேலாம் பிறக்க போறா. அந்த ரதி எங்க இருக்காளோ, எப்போ என் பிள்ளைய தேடி வரப்போறாளோ. அவன் என்னைக்கு அவளை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வந்தாலும் சரி, அன்னைக்கே புடிச்சு தாலியை கட்டி வச்சிட மாட்டேன். மாதவன் பூங்குழல் மந்திர கீதத்தில் மாதர் தம்பை மறந்தாட, அதவன் கருங்களில் அதரவால் பொன்னே ஆற்று பொன் போலலையாட, காலை பனியில் ரோஜா புது கவிதை பாடியாட, காலை பனியில் ரோஜா புது கவிதை பாடியாட. ஓய் என்னடி காந்த கண்ணழகி, அப்படியே வச்சுக்கணும் வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்க? அப்படிதான் பாப்பேன். இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா மாமா நீனு? அப்படியா? ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. அதுவும்
உன்னோட அந்த கண்ணம் இருக்குல்ல, அந்த கண்ணத்தை அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் போல இருக்கு. ரொம்ப அழகா இருக்க மாமா நீ. அதான் வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்காளுங்களா? அதானே ரொம்ப நேரமா நம்மளையே பார்த்து ஏதோ பேசி சிரிச்சுக்கிட்டே பாக்குறாளுங்களே, என்னவா இருக்குன்னு குழப்பத்திலேயே நின்று பாத்துக்க. இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது எதுக்கு நம்மளை இப்படி பாக்குறாளுன்னு. யாரு யாரு மாமா பாக்குறா? அதான் அந்த ஹால்ல கார்னர்ல 2 பேரும் உட்காந்து என்னையே பாத்துக்கிட்டு இருக்காளோ பாரு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. பத்தியாடி எப்படி பாக்குறாளுன்னு கண்ணு திட்டாம பாக்குறாளுவோ. சீ, கூச்சமா இல்லையே நம்ம. எனக்கு என்னமோ வெக்கமா இருக்கு அவளை பாக்குறத பார்க்கும்போது. அடியே, கல்யாண பொண்ணா இருக்கேன்னு பாக்குறேன். இல்லைன்னு வச்சுக்க, ஒரைஞ்சு கட்டிட்டு வந்து பொழந்துருவேன். எவ்வளவு தைரியம் தான் என் மாமாவே பாப்பாளுவோ. இவ்வளவு இருக்கு, கீழே வந்து வச்சுக்கிறவங்கள. அது இன்னைக்கு என்னைக்கு இல்லாம நான் வேற கியூட்டா அழகா இருக்கேனா, அதான் இப்படியெல்லாம் என்னை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காளுவோ. உங்களுக்கு தான் அவ்வளவு பாக்குறது பிடிக்கலன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் நீங்க அவ்வளவு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் ஏன் அவளை பார்க்க போறேன்? அவளு என்ன பார்த்தாளுல, அதான் ஏன் பாக்குறாளுன்னு நான் அவளை பார்த்தேனே தவிர நானும் அவளை பார்க்கலையே. அப்படியா? அப்படின்னா அவ்வளவு பாக்குறாள்னா நீ பாத்தியா மாமா? அப்ப நீ ஒன்னும் அவ்வளவு பாக்கலையே. பொறி நான் அவளை பார்ப்பேன். இப்படி அளவு போல என் பொண்டாட்டி பக்கத்துல நிக்கிறா, அவளை எப்படி இருக்கமா நான் அழைச்சு பிடிச்சிக்கிட்டு நிக்க. அப்படி இருக்கும்போது உன்னை விட்டுட்டு அவளை போய் நான் பார்ப்பேனா? அவ்வளவு தாண்டி என்னையே பார்த்துக்கிட்டே இருக்காளுவோ. அதான் எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சா, அது உன்கிட்ட சொன்னேன். நான் போய் உன்கிட்ட ஏதாச்சும் மறப்பேனா சொல்லு. ஆமாமா, நீ என்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டல, எனக்கு தெரியும் மாமா. அவ்வளவுதான் உன்னை பாக்குறாளுவோ, கொல்லி கண்டுபிடிச்சவளுவோ. என் மாமாவே உத்து பார்த்து கண்ணு வச்சிருவாளுவோ போல இருக்கு மாமா. அப்புறமா நான் உனக்கு சுத்தி போடுறேன். கண்ணெல்லாம் உன் மேல பட்டு உனக்கு நிறைய கண் டிஸ்டி ஆயிருக்கும். அதனால நான் உன்னை சுத்தி போடுறேன். நீ யாரையும் பார்க்க வேண்டாம், நீ என்ன மட்டும் பாரு. என்ன கண்ணை மட்டும் பார்த்துக்கிட்டே நில்லு, நீ யாரையும் பார்க்காத. ஐயோ, இந்த முட்டு கல்ல தவிர நான் வேற யாரையாச்சும் பாப்பேனாடி? என்னைக்கு இந்த காந்த கண்ணை பார்த்தேனோ அன்னைக்கு அரெஸ்ட் ஆயிட்டேன்டி. அப்ப செட்டில் ஆனவன் தான். எப்படி நான் வேற ஒரு பொண்ணை பார்ப்பேன்? இப்படி பேரழியாத என் பொண்டாட்டி இருக்கும்போது அவ்வளவு காலு தூசிக்கு எவ்வளோச்சும் வருவாளா சொல்லு. நான் உன்னே தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். உங்க பாரு, இன்னும் கொஞ்சம் நெருக்கமா வந்து நில்லு, அப்பதான் நான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்பேன். சரி சரி, நான் இன்னும் உன்கிட்ட நெருக்கமா வந்து நினைக்கிறேன். அப்போ யாரும் உன்னை பார்க்க மாட்டாங்களே. வேணும்னா நான் உன்னை மறைச்சிக்கவா? நான் உன்னை மறைச்சிக்கிட்டேன்னா யாருக்கல்ல நீ பட மாட்டல, யாரும் உன்னை பார்க்க மாட்டாங்கல்ல. என்னடி நீ என்ன மறைச்சு நான் மறைய போறேன்? அடியே, சொண்டக்கா சைஸ்ல இருந்துட்டு நீனே என் கை தண்டிதான் இருக்க, நீ என்ன மறைச்சு நான் மறைய? ஏய், என் அழகு பொண்டாட்டி, என்ன உன் மாமனை எவ்வளவு கொத்திட்டு போயிருவான்னு பயமா இருக்கா? இப்படி பதறிய இருக்காதா? நீ ஏமாமல்ல, நான் தான் உன்னை பார்ப்பேன், சைட் அடிப்பேன், கொஞ்சம் அழகா இருக்குன்னு சொல்லுவேன். வேற யாரும் பார்க்க கூடாது, நான் பார்க்க விட மாட்டேன், உன்னை ஒளிச்சு வச்சுப்பேன். ஒளிச்சு வச்சுப்பியா? சரி, எங்க ஒளிச்சு வச்சுப்ப கொஞ்சம் சொல்ல. அது அது எங்க எங்க வேணாலும் ஒளிச்சு வச்சுப்பேன். எனக்கு எங்க ஒளிச்சு வைக்கணும்னு தோணுதோ அங்க ஒளிச்சு வச்சுப்பேன். அதாண்டி கேக்குறேன், எங்க என்ன ஒளிச்சு வைக்க போற? ஒருவேளை மனசுக்குள்ள என்னமோ என்ன ஒளிச்சு வச்சுக்க போறியா? அப்படியே ஒளிச்சு வைக்கிறதா இருந்தா அதுக்கு முன்னாடி நான் அந்த இடத்த பார்க்கணும், அப்பதான் நான் ஒளிச்சுப்பேன். நள்ளிரவில் நான் கண்விழிக்க உன் நினைவில் என் மெய் சிலிர்க்க பஞ்சனையில் நீ உள்விரித்தாய் பெண்மனதை நீ ஏன் பறித்தாய். இலைகளில் காதல் கடிதம் வண்டு எழுதும் பூஞ்சோலை, விரல்களில் மேனி முழுதும் இளமை வரையும் ஓர் கவிதை. ஓய், என்னடி? உங்களுக்கு என்னாச்சு? எனக்கு 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 என்ன?
நான் நல்லா தான் இருக்கேன். ஓ நல்லா இருக்கீங்களா? சரி, அப்படின்னா ஸ்டேஜுக்கு வந்ததுலேருந்து எதுக்கு என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் நம்மளே தான் பார்க்குறாங்க தெரியுமா? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க ஏன் என் முகத்தை பார்க்குறீங்க? அங்கே எல்லாரையும் பார்க்க வேண்டியதானே? இது என்னடி கொடுமையா இருக்கு? பொண்டாட்டிய பாக்குறதுல என்ன தப்பு? யாரு என்ன சொல்ல போறா? எல்லாரும் நம்மளை பார்க்க தானே வந்திருக்காங்க. நம்ம ஏன் அவங்கள பார்க்கணும்? அவங்க நம்மளை பார்த்துட்டு போட்டுடி. நான் என் பொண்டாட்டிய இப்படியே பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே சைட் அடிச்சுக்கிட்டே அப்படியும் அணைச்சுக்கிட்டே நான் நினைக்கிறேன். என்ன லென்த்தா போய்கிட்டே இருக்கு? அதெல்லாம் அப்படிதான். அது இருக்கட்டும். என்னடி இன்னைக்கு இப்படி அழகா இருக்கா? அப்படியே கண்ணில் வச்சு ஒத்திக்கலாம் போல இருக்கடி. அதுலயும் உன்னோட அந்த பார்வை இருக்கு பாரு, ஐயோ கொள்ளு தடி. உசுர அப்படியே பிடிக்கிற மாதிரி அப்படி பாக்குறேன். இப்படியே பக்கத்துல வச்சு உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, என் கண்ட்ரோல நானே எழுந்து அப்படியே கடிச்சு தின்று வேண்டி முந்திரி கேக்கு. அதான் தெரியுதே, பார்வையிலே கடிச்சு தின்ற மாதிரி தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க, எல்லாரும் நம்மளை பத்தி தான் பேசுற மாதிரியே எனக்கு தோணுது. நீங்க தயவு செய்து நேரா பார்த்து நில்லுங்க. என் முகத்தை பார்க்காதீங்க. எனக்கு வெக்கமா வருது. ஸ்டேஜ்ல நிற்க ஒரு மாதிரியா இருக்கு. இதுல வேற தோல்ல கையை போட்டு இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. நான் எப்படி நிக்கிறேன்னு பாத்தீங்கல்ல? தள்ளியாச்சு நில்லுங்களேன். தள்ளி நிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ண போற பாரு. விடிஞ்சா உட்கடத்துல தாடி கட்ட போறேன்டி. அப்புறம் நைட்டு அப்போ என்னடி பண்ணுவ? இப்படிதான் தள்ளி நிப்பியோ? எதுவாக இருந்தாலும் முன்னாடியே சொல்லிடுடி. பாவண்டி, நானு ரொம்ப பாவம். உங்களை எங்க வந்து நின்றுக்கிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட அவசியம் இல்லை. உங்க ஃப்ரெண்டு தானே பக்கத்துல நிக்காரு, எப்படி சத்தம் கட்டாம நிக்காரு. நீங்க மட்டும் ஏன் எப்படி சேட் பண்றீங்க? யாரு அவன்? நல்லவன். நீ பார்த்த டேய், அவன் எப்படியாப்பட்ட ஆள் நீ ஒருத்தனுக்கு மட்டும் தாண்டி தெரியும். இந்நேரத்துக்கு அது என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோ. இதுல நல்லவனா நொல்லவன் ஊம குசும்பண்டி. நானாச்சும் உனக்கு உன்கிட்ட கெஞ்சிறேன். ஆனா அங்க அவன் வியானுக்குனே, அதுவும் என்ன விருப்பத்தனே என் கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணுவான்டி. கல்ல பையன். அந்த கல்ல என்னெல்லாம் பண்ணுவான் தெரியுமா உனக்கு? இப்ப தானே இங்க சாப்பாடு வச்சிருக்கோம், எப்படியும் முடியறதுக்கு நேரம் ஆகும். அது வரைக்கும் மத்தவங்க எல்லாம் நின்றுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும். அதனால அந்த 3வது பந்தியில் உள்ளவங்களுக்கு முதல்ல சாப்பாடு வச்சாச்சு. அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. இவங்களை எல்லாரையும் நீ அங்க கொண்டு போய் உட்கார வச்சிரு. சரிங்க சார். அப்புறம் சாப்பிட வர்றவங்களுக்கு இதான் என்ட்ரன்ஸ் வழி. உள்ள வர்றவங்க முன்னாடி இருக்க ஆளை பார்த்துட்டு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப போயிடுவாங்க. என்னாலே ரொம்ப நேரம் நிக்க முடியாது. நீ கொஞ்சம் நேரம் நின்று வர்றவங்க கிட்ட சொல்லு, பின்னாடி 2வது போ வரும் 3வது ரோலாம் காலியா தான் இருக்கு. நிறைய டேபிள் சேர்லாம் இருக்கு. முடிஞ்சா அவங்களை கூட்டு கொண்டு போய் அங்க உட்கார வச்சிரு சாப்பிட. நான் உள்ள சாப்பாடு எந்த அளவுக்கு ரெடியா இருக்கு என்ன எதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். உங்க கூட மாட ஆள் இல்ல, எம்பிட்டு பேரை விட்டாலும் பத்த மாட்டேங்குது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க உள்ள போய் என்ன வேலை இருக்கோ அதை போய் பாருங்க. நான் இங்க இருக்கிறவங்க எல்லாம் கவனிச்சுக்கிறேன். முதல்ல நான் ரிசப்ஷன் ஹாலுக்கு போறேன். அங்க நிறைய பேர் சாப்பிடாமலே இருக்காங்க. கிஃப்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாம் சாப்பிட வருவாங்க. நான் என்னன்னு பார்த்துட்டு சீக்கிரமா கிஃப்ட் கொடுத்துட்டு நான் வர சொல்றேன். நீ அது வரைக்கும் அங்க நின்று கொஞ்சம் கவனிச்சுக்க. யாரும் சாப்பிடாம போயிடாம பொறுப்பா ஒப்படைச்சிட்டு போயிருக்கேன். கவனமா இரு. நம்ம வீட்டு கல்யாணம் சார், அப்பெல்லாம் நான் கவனம் குறைவா இருக்க மாட்டேன். நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காதீங்க. சரி சரி. குட்டி வீட்டுல இருந்து கிளம்பிட்டாலா என்னன்னு தெரியல. போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாளே. ஒருவேளை வண்டியில என்னமோ வந்துட்டு இருக்காளா, இல்ல வீட்டுலதான் இருக்காளா? நம்ம இருந்து கூட்டிட்டு வந்திருக்கணுமோ, விட்டுட்டு வந்திருக்க கூடாதோ? இவனு பேச்ச கேட்டு நான் வேற வந்துட்டேன். அவ என்னையும் என்ன நினைப்பான்னு தெரியலையே. புள்ளைய இருந்து கூட்டிட்டு வந்திருக்கணும், விட்டுட்டு வந்துட்டேனே. மனசு வேற ஒரு மாதிரியா இருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. போன் அடிச்சா எடுக்கவும் மாட்டேன்றா. சார், என்னாச்சு சார்? நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. உடம்புக்கு எதுவும் பண்ணுதா சார்? நான் வேணா போய் சேர் எடுத்துட்டு வரட்டுமா? ரொம்ப நேரமா அங்கே இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கீங்க, டயர்டா இருப்பீங்கல்ல. சேர் எடுத்துட்டு வரேன், நீங்க உட்காருங்க சார். நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் குடிச்சா உடம்புக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் நல்லா தான் இருக்கேன். அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமா, குட்டி என்னமோ உனக்கு ஃபோன் பண்ணவா? மேடம் என்கிட்ட காலையில பேசினதா சார். அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணல சார். ஏன் சார், எதுவும் பிரச்சனையா? என்னாச்சு சார்? அதெல்லாம் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. கேட்டேன், நான் ஃபோன் பண்ணேன், அவ எடுக்கல. அதான் உங்களுக்கு என்னமோ பேசுனாலா என்ன இதுன்னு கேட்டேன். வேலை மேடம் மண்டபத்துக்கு என்னமோ வந்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிராவல் இருக்கிறதுனால நீங்க ஃபோன் பண்ண போய் பேசாம இருந்திருக்கலாம். நீங்க பதட்டமா இருக்கிறத பார்த்தா நான் வேணா அவங்களுக்கு ஃபோன் பண்ணவா? நீங்க பேசுறீங்களா சார்? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ சொன்ன மாதிரி அவ வண்டியில வந்துகிட்டு இருப்பா போல, அதான் என் போன் அட்டன் பண்ணல. வேற எதுவும் இல்லை. இல்லைன்னா நான் கால் பண்ண உடனே எடுத்து பேசியிருப்பா. வண்டியில வரப்போய் தான் என் போனை எடுத்து பேசலன்னு நினைக்கிறேன். வந்துடுவா, வந்ததுன்னு நான் பார்த்து பேசிக்கிறேன். எவ்வளவு பெரிய வேலையில இருந்தாலும் சரி, அப்பா ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா போதும்.
அந்த வேலை அப்படியே போட்டுட்டு வந்து உடனே அட்டன் பண்ணி பேசிடுவாங்க. இன்னைக்கு என்ன சார் இத்தனை தடவை ஃபோன் பண்ணியும் மேடம் எடுக்காம இருக்காங்க. இப்பெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ண மாட்டாங்களே, என்னவா இருக்கும்? எதுவும் பிரச்சனையா இருக்குமா? சாரை பார்க்க கஷ்டமாகவும் இருக்கு. இருந்தாலும் அவங்க ஃபேமிலி மேட்ரு, நம்ம அவங்க பர்சனலில் தலையிடுறது தப்பு. வந்துடுவாங்க, கொஞ்ச நேரம் பார்ப்போம். இல்லைன்னா நம்மளே கம்பெனி மேடத்துக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்போம். பாவமாக இருக்கு சாரை பார்க்கும்போது. அவங்க மகளை பார்க்க முடியலன்னு அவங்க ஏங்குற ஏக்கம் கண்ணிலே தெரியுது. ரொம்ப பதட்டமாக வேற இருக்காரு சார். மேடம் சீக்கிரம் வந்துருங்க மேடம். அடியே ஏதாச்சும் பேசுறியே, ஒரே இடத்துல நிக்கிறது போர் அடிக்குதுலையே. மற்ற நேரத்துலலாம் வாய்க்கிலே எம்பிட்டு பேசுவேன். இப்ப என்னடியே ஒன்னும் பேசாம பொம்மை கணக்கா அப்படியே நிக்கிற? என்ன இறுக்கி பிடிச்சுக்கையா? அப்பதான் உன்கிட்ட குலுங்கி குலுங்கி சிரிச்சு பேசுறதுக்கு எனக்கு தோணும் பாத்துக்க. ஐயோ பதட்டமா இருக்கு, உன் தோலை பிடிச்சிக்கவான்னு கேட்டேன். சரி நமக்கும் ஒரு மாதிரியா இருக்கே, பரவாயில்ல இருந்துட்டு போட்டுன்னு புடின்னு சொன்னா என்னையா புடியுது? அவ்வளவு இருக்கமா பிடிச்சிருக்கேன். ஐயோ ஏய் சாரிடி. இவ்வளவு பேர் முன்னாடி இப்படி வந்து நிக்கிறதே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதனால தாண்டி கொஞ்சம் பதட்டத்துல லைட்டா அழுத்தி பிடிச்சிட்டேன். அது என்ன அப்படியா வலிக்குது உனக்கு? யோ என் கையில கொஞ்சம் நேரத்தை உடச்சு விழுந்துறியா? அப்படி இருக்கமா பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இப்ப என்ன வலிக்குதான்னு கேக்குறியா? கோட்டையில குத்திரும் பாத்துக்க. டென்ஷன் பண்ணாத, நானும் பதட்டத்துல தானே நிக்கிறேன். அதுக்குன்னு இப்படியா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் நீ மட்டும் இப்படி ஓவரா பண்ற? பத்தியாடி உனக்கும் டென்ஷனா இருக்கு, எனக்கும் டென்ஷனா இருக்கு. வேணா ஒண்ணு பண்ணுவோமா? என்ன? நான் வேணா உன் இடுப்பை பிடிச்சிக்கிறேனே. பிடிச்சிக்கவா? உனக்கும் டென்ஷன் குறையும், அப்புறம் எனக்கும் அது டென்ஷன் குறையும்ல. அதான் பிடிச்சிக்கவா? தோலை விட்டு ஒரு இன்ச்சு கையை கீழே இறக்குனீங்க மணிக்கட்டு இருக்காது, வெட்டியே புடுவ சொல்லிட்டேன். அடியே நான் உன் புருஷன்டி, தாலி கட்டிக்க போற புருஷனை பார்த்து வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லுதியே, இது உனக்கே நல்லா இருக்காடி? இப்ப நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்களே, அதை விட இது நல்லா தான் இருக்கு. அடியே பஞ்சு மிட்டாயி, மாமா ஆசைப்படுறேன்ல, ஒரே ஒரு வாட்டி வச்சுக்கிறேன். இந்த கொணற்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க, என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. ஸ்டேஜில் நிக்கிறேன்னு பாக்குறேன், இல்ல பொழுந்து கிட்டிடுவேன். போவன்னு தோல்ல கைய வைக்க சொன்னா என்ன ரொம்ப ஓவரா பண்றீங்களே. அடியே என் பஞ்சு மிட்டாயி, அதெல்லாம் ஒன்ஸ் பண்ணிய டைம். இதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது. உன் ஆசையோட நாளைக்கு வருதும் கோபத்தோட நீ என்ன விரட்டுறதும், இதுக்கப்புறம்லாம் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்காது. உன்னால இனிமேல் எனக்கு எதுவுமே பண்ண முடியாது. சொல்ல போனா என்ன கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? இனிமேல நீ என்ன அடிக்க வந்தனா உன்னை அணைக்கல மாட்டேன், எடுத்து வச்சு ஓயிலி கொடுத்துட வேண்டி. இப்ப கூட கொடுக்கணும்னு தான் தோணுது. மாமனுக்கு தான் மனசோடு சொல்ல ஒண்ணு இல்லையே, யாரு பார்த்தா என்னன்னு கொடுத்துருவா. ஒண்ணு கொடுக்கணும், நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன், கொடுத்தே ஆகணும். ஏதாச்சும் வேண்டதுல பாத்துறியா? போயிடும். அதெல்லாம் இருக்கிறவங்க கவலை பண்ணுண்டி, நான் ஏன் கவலைப்பட போறேன்? அதெல்லாம் என்னைக்கு உன் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சனோ அன்னைக்கே எங்க வீட்டு பின்னாடி குழிய தோண்டி புதைச்சிட்டேன். இப்ப எனக்கு மான சூடு சொன்ன ஒண்ணு இல்ல பாத்துக்க. அதனால முடிவு பண்ணிட்டேன், கொடுத்துறட்டா? வேணாயா, சொன்ன கேளு. அப்புறம் நான் ஸ்டேஜ் கூட பார்க்க மாட்டேன், அழுதுருவேன் சொல்லிட்டேன். அழுதுருவியா? அடியே அழுதுகிறது தொலைச்சிடாத. நான் சும்மா விளையாட்டு தாண்டி சொன்னேன். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நிக்கிறல, போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் உங்ககிட்ட வம்பளக்கலாமேனு அப்படி சொன்னேன். பயப்படாத, அப்படிலாம் பண்ண மாட்டேன். அதுக்குன்னு டைம் வரும்போது அப்போ கொடுக்குறேன். இரும மாடு எதுக்கு விளையாடணும்னு உனக்கு விவசாயம் இல்லையா? கொஞ்ச நேரத்துல எனக்கு திக்குன்னு வந்துருச்சு. பாரு உன்னை பாத்துக்கிறேன் அப்புறமா. அப்புறம் எதுக்கடி? அதான் இப்போ இவ்வளவு நெருக்கமா நிக்கிறேன்னு, இப்பவே பாரு நான் தயாரா தான் இருக்கேன். இந்த பாரு மண்டுக்குள்ள எதெல்லாமோ ஓடுதே, அதுக்கெல்லாம் நானும் சரியா வர மாட்டேன் சொல்லிட்டேன். அதை பத்தி நீ கவலைப்படாத, அது சரியா இருக்குமா இல்லையான்னு அப்புறமா நானே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இது சாயங்காலமா
சாயும் காலமா முல்ல பூச்சோடு மெல்ல பாய் போடு சின்ன காம்புதான பூவை தாங்குது. தம்பி, டேய் என்ன மன்னிச்சிடுறா. அதுக்காக இப்படி பேசாம மட்டும் இருக்காதுடா. நான் பண்ணது தப்பு தான், அதை இப்போ நான் நியாயப்படுத்த வரல. ஆனாலும் இனிமேல இந்த மாதிரி நடக்காது. நான் உறுதியா சொல்றேன்டா, இப்படி இனிமேல உங்க அண்ணன் பண்ண மாட்டேன். நம்ம பிள்ளைங்களே உன் பேச்சை கேட்டு ஒழுங்கா இருக்கிறப்போ அவங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்க வேண்டிய நானே, அதுவும் வீட்டில் விசேஷம் நடக்கும்போது இப்படிலாம் வீட்டில் வச்சு பண்ணது தப்பு தான். அது எனக்கு புரியுது. அதுவும் நீ என்கிட்ட பேசாம இப்படி மூஞ்சி தூக்கிக்கிட்டு இருக்கும் போது தாண்டா எனக்கு ஏமாலே ரொம்ப வெறுப்பாவே வருது. நான் பெரிய தப்பு தாண்டா பண்ணிட்டேன். நான் தான் மறுபடியும் உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறேனே. இந்த ஒரு வாட்டி அண்ணனை மன்னிக்க மாட்டியாடா? நீ பேசாம இருக்குது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. உங்ககிட்ட பேசாம அண்ணன் இருந்துக்க மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. தப்பு தான், நான் அப்படி பண்ண மாட்டேன்டா. பேசுடா, ப்ளீஸ்டா, பேசுடா தம்பி. ராஜேந்திரா, நானும் இதுக்கு ஒரு காரணம் தான். நீ நீ என்னையும் ஐயா அண்ணா, என்னண்ணே பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு நீங்க போய் என்கிட்ட இந்த பாருங்கண்ணே, எனக்கு உங்க மேல கோவம்லாம் ஒண்ணும் இல்ல, வருத்தம் தான். அப்படி உங்களை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. நான் பார்க்க போய் சரியா போச்சுண்ணே. ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்தவங்க வேற யாராச்சும் உங்களை அந்த நிலைமையில பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் கெட்ட போயிருந்தா அதை என்னால தாங்கிக்க முடியுமா சொல்லுங்க? ஏன் என்னங்க மத்தவங்க முன்னாடி அவமானப்படுறதையும் அசிங்கப்படுறதையும் என்னால பார்க்க முடியாதுன்னு அதை தாங்கிக்கிற சக்தியும் எனக்கு இல்ல. நம்ம குடும்பத்துல உள்ளவங்களை எல்லாரையும் நான் நல்லபடியா பாத்துக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன். எனக்கு புரியுது, பசங்களுக்கு கல்யாணம், இந்த சந்தோஷத்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க. அது தப்பு இல்ல. நான் பசங்களை குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் இருக்கு. ஏற்கனவே இந்த கல்யாணம் 1008 தடங்களோட எத்தனையோ தடவை நின்றுச்சு. இப்ப மறுபடியும் இந்த கல்யாணம் எந்த தடங்களும் வந்து நின்றக்கூடாது. பசங்க குடிச்சா கண்ட்ரோல் இல்லாம போயிடுவாங்க. அதே நேரத்துல நான் பார்ட்டியில இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணேன்னா பசங்க கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தனாச்சும் குடிக்கணும்னு நினைப்பான். அப்படி குடிச்சு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க? இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிப்பாட்டிடலான்னு ஆளுக்கு கம்பெனி கட்டிட்டு சுத்திட்டு வராங்க. இந்த நேரம் நம்ம பண்ற ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு சாதகமா இருக்கும். அதை வச்சு எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு தான் பார்ப்பாங்க. நம்ம பசங்களை விடுங்க. நம்ம பசங்களை நம்பி இருக்க அந்த 4 பொண்ணுங்களோட நிலைமை என்னாகும்? ஏற்கனவே நீலா மனவேற வரைக்கும் வந்து 2 தடவை கல்யாணம் நின்றுருக்கு. அடுத்த தடவை இதே மாதிரி நடந்துச்சுன்னா அப்போ அப்போ உமா தங்கச்சியோட நிலைமை அவங்க பாவன. அதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். பசங்களுக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் நிம்மதியாவே இருக்க முடியாது. ஒவ்வொரு நொடியும் எண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்படா முகூர்த்த நேரம் வரும், என் பிள்ளைங்க சந்தோஷத்தோட என் மருமக கழுத்துல தாலி கட்டி இந்த கல்யாணம் நல்லபடியும் எந்த தரங்களும் இல்லாம முடியணும்னு நான் ஒவ்வொரு நிமிஷத்தையும் எண்ணிக்கிட்டு இருக்கேன். அதான் உங்களை அந்த குளத்துல பார்த்ததும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு உங்க மேல பெரிய கோவம் ஒண்ணும் இல்லை. அந்த நிலைமையில என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நான் உங்களை கூடயே இருந்திருப்பேனே. அது ஒண்ணு தானே எனக்கு வருத்தமா இருந்துச்சே தவிர மற்றபடி எதுவும் இல்லைண்ணே. நான் என்ன உங்க மேல கோவப்படப்போறேன்? ஏன் அண்ணன் மேல கோவப்பட்டு நான் என்னென்ன பண்ண போறேன்? உங்களுக்கு புரிய வைக்கணும்னு தான் நினைச்சேன். உங்களுக்கு புரிஞ்சுட்டு அது போதும். தம்பி, இதெல்லாம் நாங்க யோசிக்காம போயிட்டோமடா. மன்னிச்சிரு. எங்களால எவ்வளவு பெரிய விஷயம் நடக்க பார்த்துச்சு. என்ன சும்மா சும்மா மன்னிப்பு கேட்டுக்கிட்டு என்ன ரொம்ப சங்கடப்படுத்தாத. இந்த பாரு, நீ புரிஞ்சுக்கணும் தான் நினைச்சத தவிர நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னா நான் இப்படி பண்ணல. மறுபடியும் மன்னிப்பு கேட்டு என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காதுன்னு. வீடு எந்த பிரச்சனையும் நடக்கல, எல்லாம் சந்தோஷமா தானே இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இப்படியே நல்லபடியா கல்யாணமும் முடியட்டுனே. அதை மட்டும் மனசுல வச்சுக்கிடுவோம். ராஜேந்திரா, நீ கவலைப்படாத. அந்த நேரத்துல ஏதோ புத்தி சிறுபிள்ளைத்தனமா யோசிச்சிருச்சு. இப்ப நீ சொல்லி புரிய வச்சுட்டல, இதுக்கப்புறமே எதுவும் நடக்காது. நீ எல்லா டென்ஷனையும் உன் மண்டையில போட்டுக்காத. நாங்க தான் இருக்கோம்ல, நாங்களும் உனக்கு கூட இருக்கோம். நாங்க பாத்துக்கிறோம். இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது, வரவும் விட மாட்டோம். இன்னைக்கு ஒரு நாள் நைட்டை கடந்துட்டேன்னா நாளைக்கு காலையில முகூர்த்தம், நல்லபடியா கல்யாணம் முடியும். நீ நிம்மதியா இரு, எதையும் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அது போதும். ஆனா இன்னொரு விஷயம் என்ன, இந்த மாதிரி இனிமேல் பண்ணும்போது பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா முழுசா விட முடியாது. ஆரம்பிச்சுட்டல கொஞ்சம் கொஞ்சம் தான் நிப்பாட்ட முடியும். உங்க வயசுக்கு முழுசா நிப்பாட்டிட்டாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஆனா இதுக்கப்புறம் இப்படி தோணும் போது சிவனேச மாமாவை மட்டும் கூட்டிட்டு போவாதீங்கன்னு. தம்பி, அவர் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கமுன்னு படாத பாடுபட்டுட்டேன்னு மனுஷன் என்ன படுத்தி எடுத்துட்டாரு. நீங்களாச்சும் பரவாயில்ல, அவனுக்கு இல்லாம தூக்கி கொண்டு போய் போட்டுட்டேன். ஆனா அவரை சத்தியமில்ல, இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லைன்னு அந்த பாடுபடுத்தி எடுத்துட்டாரு என்ன. ரொம்ப படுத்திட்டானோ? ரொம்பயா போதும் பண்ணிட்டாருன்னு. பச்சை பிள்ளைய கூட ஒரு புடியில பிடிச்சிடலாம். ஆனா இந்த மனுஷன் பச்சை பிள்ளைக்கு மேலன்னு
குடிச்சதுக்கு அப்புறம் குழந்தையாவே மாறிடுறாரு. என்ன ஓட விட்டு வேடிக்கை பார்த்துட்டாருன்னு அம்மாடி முடியல என்னால. அந்த பாடுபடுத்திட்டாரு. இதுக்கப்புறம் அவரை மட்டும் கூட்டி சேர்க்காதீங்கன்னு. தம்பி இதுக்கப்புறம் இப்படி நடக்காது, நான் தான் சொல்றேனே. சாரி தம்பி. வாங்கண்ணே உங்க சாரியை கொண்டுக்கிட்டு. சரிண்ணே. துறண்ணே நீங்க கொஞ்சம் அந்த சமையல் பண்ற இடத்துல போய் என்ன வேலை நடக்குது கொஞ்சம் பாருங்கண்ணே. நான் ஒரே ஆளா இருந்துகிட்டு என்னால அங்கிட்டு இங்கிட்டு ஓட முடியல. நீங்க என்னென்ன அங்க போய் கொஞ்சம் பாக்குறீங்களா? நீ இதை என்கிட்ட கேட்கணுமா தம்பி? போறேன் இந்தா இப்பவே நான் போய் பாக்குறேன் என்னன்னு. நீ இங்க இருந்து மத்த வேலையெல்லாம் பாரு, நான் அங்க பாத்துக்கிறேன். அப்புறம் அண்ணா வெளிநாட்டுல இருந்து நம்ம மேரேஜுக்கு வந்து விஐபி கெஸ்ட்டுங்க எல்லாத்துக்கும் நான் டின்னர் தனியா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது எந்த லெவல்ல இருக்குன்னு நான் செக் பண்ணி கூட போய் பார்க்கல. அங்க போய் நான் ஒரு விசிட் போயிட்டு வந்துடுறேன். நீங்க அதுக்குள்ள ரிசப்ஷன் ஹாலுக்கு போய் அங்க பொண்ணு மாப்பிளைக்கு எல்லாரும் கிஃப்ட் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களை சாப்பிட அங்க கூட்டிட்டு வந்துருங்க. ஏன்னா அங்க பந்தி முடிய போகுது. அவங்க இப்போ வந்தா கரெக்டா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பசங்க எல்லாம் சாப்பிடணும், வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சாப்பிடணும். யாரும் என்ன சாப்பிடல, கெஸ்ட் எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாரும் சாப்பிட இங்க வருவாங்க. பிள்ளைங்களும் மாடியில நின்று ரொம்ப டயர்டா இருப்பாங்க. அவங்களுக்கும் கரெக்டான நேரத்தில் நம்ம சாப்பாடு கொடுக்கணும் இல்லைன்னு. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க அவங்களை என்ன இதுன்னு பார்த்துட்டு சாப்பிட வச்சிருங்க. அப்புறம் நம்ம பசங்களோட எல்லாரோட ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். சரி தம்பி, நீ ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காத. நான் அங்க போய் என்னன்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு அங்க என்னன்னு பார்த்துட்டு வா. சரிண்ணா. மணி நீயும் ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டீங்கல்ல? அதெல்லாம் நாங்க அப்பவே சாப்பிட்டோம் சார். நீங்க தானே நாங்க மண்டபத்துக்கு வந்த உடனே போய் சாப்பிட சொன்னீங்க. அது அப்பவே நாங்க சாப்பிட்டுட்டோம் சார். புள்ளிக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. அப்போ சரி. நீ இங்க நின்று கொஞ்சம் பாத்துக்க, நான் அங்க போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க சார், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் பாத்துக்க, கண்ணுங்கருத்தமா கவனமா இரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க டென்ஷன் எடுத்துக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். சப்பா எம்பிட்டு வெயிலு. ஏசி மண்டபம்னு சொல்லி புக் பண்ணா உள்ளேயும் எம்பிட்டு சூடா இருக்குது. இதுக்குதான் பிடிச்சாலவா? என்ன இருந்தாலும் இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சதுக்கு அப்புறம் தான் பயத்துக்குள்ள குளுக்குளோன்னு இருக்குது. எப்பா போட்டக்கார தம்பி. என்ன பாட்டி சொல்லுங்க. ஆமா, நின்ன இடத்துலயே என்னத்தையோ பிடிச்சு அமைக்கிட்டே இருக்கியே. என் பேரையும் என் பேத்தியும் நல்லா போட்டா எடுக்கியா எப்படி? பாட்டி நான் போட்டாலாம் எடுக்கல. போட்டா எடுக்கலையா? அப்ப போட்டா எடுக்காம இம்பிட்டு நேரமா என்னத்த பிடிச்சாங்க அமைக்கிட்டு நிக்கியா? நீ போட்டோகிராஃபர் தானே, என் பேரை உனக்கு புக் பண்ணனா. இப்போ என்ன போட்டா எடுக்கலன்ற? ஐயோ பாட்டி, நான் போட்டோகிராஃபர் தான். ஆனா நான் போட்டோ பிடிக்கல. அந்த பக்கத்துல இருக்கானே அவ போட்டோ எடுக்கிறான், நான் வீடியோ ஷூட் பண்றேன். அது சரி, வீடியோ ஷூட் பண்ணுவியா? பார்த்தா படிச்ச பையனுக்கா பூட்டு சுட்டலாம் போட்டுக்கிட்டு இருக்க. ஒழுங்கா பேச தெரியலையே. பேசவே தெரியாத நீ என்னத்தை தான் ஷூட் பண்ணுவியா? ஆமா, என் பேரனையும் பேத்தியும் நல்லா உன் வீடியோல தெரிவாங்களா? டிவில எல்லாம் போட்டு பார்த்தா அழகா இருப்பாங்களா? அதெல்லாம் நாங்க நல்லா எடுப்போம் பாட்டி. இந்த ஊர்ல நடக்கிற எல்லா கல்யாணத்துக்குமே நம்ம ஸ்டூடியோல வந்து தான் புக் பண்ணிட்டு போவாங்க. வீடியோ போட்டோ எல்லாமே ஹெச்டியா கிளியரா இருக்கும். அது சரி. வீனஸ் போட்டோ ஸ்டூடியோனா இந்த வட்டாரத்துல சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் பாட்டி. வீணா போனாவா? ஏய், நீ வீணா போன போட்டோவையும் வீடியோவும் குடுக்குறதுக்கா என் பேரை 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து உன்னை புக் பண்ணி வச்சிருக்கா? ஒழுங்கு மரியாதையா வாங்குற அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஓடி போயிரு பாத்துக்க. துட்ட வாங்கிட்டு வீணா போன போட்டோவை தருவா நம்மள போட்டாவே. ஏய், எங்களையே நீ ஏமாத்த பாக்குற? துட்ட வாங்கிட்டு வீணா போன போட்டோவை தருவியா? எம்புட்டு திமிரு உனக்கு. இந்த விஷயம் மட்டும் என் பேரன் உனக்கு தெரிஞ்சதோ இந்த வட்டாரத்துல உன் கடை எங்க இருக்குனே தெரியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. உங்க 2 பேத்துக்கு நானே போதும். ஒரு ஊருக்கு தான் இருக்கிறானுவா. ஊரி பரத்திடுவேன் பரத்தி. ராஸ்கல் படுவாங்களா? வீணா போடப்பட்ட தருவா நம்மள வீணா போடப்பட்டவே. ஏய், என்னடா பேசுது இந்த பாட்டி? இது பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ கொல்ல கடத்தல் தழுவி மாதிரிலடா பேசுது. ஐயோ அண்ணே, நீ கடை பேர சொன்னது அது தப்பா புரிஞ்சுக்கிச்சு. வீனஸ் போட்டோ ஸ்டுடியோ, அது காதுல வீணா போட்ட ஸ்டுடியோன்னு விழுந்திருக்கு. அதனாலதான் அந்த கிளி கிளிக்குது. பேரன்களை கத்தி கூப்பிட்டு நம்மள விட்டு இல்லைன்னு பண்றதுக்குள்ள சொல்லி புரிய வைனே. காதை விட்டா அதான் கிளவி இந்த கிளி கிளிக்குது. இருடா சொல்லி புரிய வைக்கிறேன். வாங்குன துட்ட திருப்பி கொடுக்கறியா இல்ல என் பேரன்கிட்ட வாங்கிட்டு போறியா? ஐயோ பாட்டி, கூப்பிடாதீங்க பாட்டி, பாடி தாங்காது. அது ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னன்னா, நான் எங்க கடை பேரை சொன்னது உங்க காதுல தப்பா விழுந்திருக்கு. அது வீணா போன ஸ்டுடியோ இல்ல பாட்டி, வீனஸ் போட்டோ ஸ்டுடியோ. எனக்கு காது செவுடுன்னு சொல்லுத. ஸ்பீக்கர் அவுட் ஆயிட்டுங்கற அப்படிதானே? தைரியம் இருந்தா என்ன பார்த்தே செவுடுன்னு சொல்லுவே. இரு, இன்னைக்கு என் பேரன்கிட்ட சொல்லி உன்னை ஒரு முக்கு எடுக்கல. இன்னைக்கு நம்ம செத்தோம். கண்டிப்பா இன்னைக்கு நமக்கு சமாதி தான் பாட்டி. இல்ல, என் காது செவுடா? நானே செவுடால? பாட்டி ஓ காதெல்லாம் நல்லாதான் இருக்கு. இன்னைக்கு என் வாய் தான் சரியில்லை. காலையில வேலைக்கு கிளம்பும் போது என் ராசிக்கு இன்போடு போட்டிருந்துச்சு. அப்பவே நினைச்சேன் நம்ம வாழ்க்கையில எதுவுமே எதிர்மறையா தானே நடக்கு, இன்னும் ஒண்ணு நடக்கலையேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நடந்துட்டு இந்த பாரு பாட்டி, எனக்கு தான் வாய் சரியில்லை. உனக்கு காதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ரொம்ப பேசக்கூடாதுன்னு சொல்றது. பேசினா இப்படித்தான் வாய் சரியில்லாம போயிடும்.
யா வாயி கண்ணாடிய பாப்பியா இல்லையா? அம்மா உன் பின்னாடி ஒரு ஓமக்குச்சி ரொம்ப நேரமா கையில எடுத்து வச்சு பளிச்சு பளிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கானே, என்னது இது? போட்டா எடுக்கா பாட்டி, போட்டா அழகா எடுப்பா, சூப்பரா இருக்கும். ஹச்டி பிலிம் கேமராவோட ரேட்டே ஒரு 6-7 லட்சம் இருக்கும். அதெல்லாம் நல்ல போட்டா வரும் பாட்டி. 6-7 லட்சம் வருமா? சரி சரி, சாம்பிளுக்கு ஒரு போட்டோ எடுத்து கொடு பாப்பா. எது சாம்பிளுக்கு போட்டாவா? பாட்டி பாட்டி என்னல ரெண்டு பையில திருத்திட்டு முடிச்சியே? 6 லட்சம் ரூபாய் கொடுத்து கேமரா வாங்குனேன்னு சொன்னே, அதுல போடுறதுக்கு ஒரு பிலிம் கூடவா வாங்கல? போட்டோ கேட்டா திருத்திட்டு முடிக்க. பாட்டி அதுல சாம்பிள் போட்டாலாம் வராது பாட்டி. அப்படினா அது இன்ஸ்டன்ட் கேமரா கிடையாதா? அடப்பு, இதுக்கு 6 லட்சம் கொடுத்து வாங்குறியாக்கோ? தியாடா கிளவிக்கு இருக்க குசும்ப 6 லட்சம் ரூபா கொடுத்து நான் கேமரா வாங்கினேன்னா இது என்னமோ பீச்சில் போட்டோ எடுத்து ஃப்ரேம் போட்டு கேட்குற மாதிரி எப்படி ஈஸியாக கேட்ட அசிங்கப்படுத்துதுன்னு. என்ன இந்த பாட்டி சாதாரண பாட்டி இல்லைன்னு இந்தியன் பாட்டின்னு நினைக்க அப்படிங்கிற இருக்கும். இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. பாட்டி இடுப்புல கத்தி கித்தி நம்ம சொறி வச்சிருக்கான்னு தெரியலையே இன்னைக்கு நமக்கு. பாட்டி நீ கேட்குற மாதிரி போட்டாலாம் என் கேமராவில் வராது பாட்டி, சொன்னா புரிஞ்சுக்க பாட்டி. அப்போ சாம்பிள் போட்டா தர மாட்டேன். ஏய், அந்த காலத்துல நானும் என் கலவரும் சிவாஜி கணேசன் கூடயே செல்ஃபி எடுத்தவங்க. ஆனா இப்போ ஒரு சாம்பிள் போட்டா கேட்டா தராது வராதுன்ற. ஏலே எடுபட்ட பையல, இந்த முட்டைக்கண்ணை உருட்டி உருட்டி யாரை ஏமாத்துற? கண்ணாமூலியை நோண்டி போடுவேன் நோண்டி சொல்லிட்டேன். ஐயோ பாட்டி என்னை விட்டுரு பாட்டி, அளவுக்குலாம் ஒருத்து கிடையாது. கையில கல்ல விழுந்து இந்த ஆர்டர் புக் பண்ணியிருக்கேன். இதுல மட்டும் மண்ணு விழுந்துச்சு சோத்துக்கிட்ட சிங்கி தான் அடிக்கணும். பின்னாடி நிக்கிறவனுக்கு 4 மாசம் சம்பளம் பாக்கி ஒரு டீயும் பண்ணு வாங்கியாந்து காலில் கையில விழுந்து குட்டியாந்து விட்டுருக்கேன் பாட்டி. வாச்சு விட்டுறாத பாட்டி. தைரியமா இருக்கணுங்க. இதுக்கெல்லாம் போட்டு அழுதுகிட்டு சின்ன பிள்ளை தரமா ஏத்தல. என்ன சொல்லிட்டேன்? ஒரு போட்டோ எடுக்க தெரியுமான்னு தானே கேட்டேன். அதுக்கு போய் இப்படி தரையா டவுசருக்குள்ள கண்ணீர் போற அளவுக்கு அழுவாங்க. கண்ணீர் தொடல. ரொம்ப நல்ல பையனா இருக்கியே, உனக்கு நான் ஏதாச்சும் பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? நல்லா போட்டோ வீடியோலாம் புடி பண்ணி சொல்லுதே. அப்படின்னா இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என் பேத்திக்கு நாங்க கல்யாணம் வைப்போம். அந்த கல்யாணத்துக்கும் நீ தான் வந்து வீடியோ பிடிக்கிற. அந்த பக்கத்துல இங்க ஓமக்குச்சி அவன் தான் வந்து போட்டோ பிடிக்கிறான். சரியா? பாட்டி உன்னை போய் நான் தப்பா நினைச்சுக்கிட்டேனே. 2 கிடந்த என் வாழ்க்கையில ஒளி விளக்கு ஏற்றி வச்சுட்டேன் பாட்டி. உன்னை காலத்துக்கும் தெய்வமா வச்சு கும்பிடுவேன். இந்த பாரு பாட்டி, கல்யாணம் என்னைக்குன்னு மட்டும் சொல்லு. 1 மாசத்துக்கு முன்னாடியே உன் வீட்டு வாசல்ல வந்து படுத்துக்கிறேன். எனக்கு தான் நாளைக்கு அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் ஆசை. என்ன பண்றது? அவ தான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேங்காளே. ஐயோ இந்த கிழவி என்னை கொல்லாம இன்னைக்கு விடாது போலயே. அவ கல்யாணம் வேணாம்னு சொன்னா இவனுமே எப்படி அத்து பிடிச்சிட்டு வரானுவோ? ஒருவேளை அவகிட்ட வாங்கிருப்பாளோ. இந்த ஊருக்குள்ள இவகிட்ட வாங்காதவன் தான் எவன்? இன்னும் அவ அப்பா மாரோல மட்டும்தான் இவ அடிக்கல. அதுவும் கூடிய சீக்கிரத்துல நடந்துரும். நடக்கிடுவா. மண்டபம் முழுக்க தேடிக்கிட்டு இருக்கேன். இங்க வந்து உட்கார்ந்துருக்கத பாரு. ஏமா என்னடி மண்டபம் முழுக்க உங்களை தேடிக்கிட்டு திரியற? இங்க வந்து உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிய? நானும் சொல்ல வச்சிக்கிட்டு இருக்கேன். போக்கத்தவா கேக்குற கேள்விய பாரு. அம்மா உங்ககிட்ட எல்லாம் போய் வாயை கொடுக்க முடியுமா? என்கிட்ட வாயை கொடுத்துட்டு நீ என்னடி பண்ணுவ? அம்மா தாயே, உன்கிட்ட வாயையும் கொடுக்கல கையையும் கொடுக்கல. பொண்ணு மாப்பிளைக்கு சீர் கொடுக்க வேண்டாமா? நீ தானே உன் பேரம்பேத்திக்கு முதல்ல கொடுக்கணும். அதான் உன் மண்டபம் முழுக்க எங்க இருக்கன்னு தேடிக்கிட்டு அலையிற. வா வந்து உன் பேரனும் பேத்தியலுக்கும் நீ கொடுக்க வேண்டிய சீரை கொடு. அப்புறம் ஒவ்வொருத்தவங்களா கொடுக்கட்டும். அதையும் நான் தான் ஆரம்பிக்கணுமா? நான் இல்லைன்னா இந்த ஒண்ணு நடக்காது போலயே. சரி சரி பாப்பா, நான் வந்துகிட்டே இருக்கேன். வாயி எங்க இருந்துதான் எங்க அம்மாவுக்கு இம்புட்டு வாயோ. வாமா சீக்கிரம், எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சும்மா போட்டி மண்டபத்திலேயே வர எல்லா வேலையும் எடுத்து போட்டு பாக்குற மாதிரி படம் கட்டிக்கிட்டு தெரியவா. போ வாரே. என்னமோ பண்ணு. ஆமா உங்க போட்டோ பிடிக்கிற பையனெல்லாம் நின்னானுல, அவனெல்லாம் எங்க காணோம்? புளிய மரத்துல பியாய் தொங்குதுன்னு சொன்னேன். நானும் செத்து தொங்கிட்டு வரேன்னு போயிருக்கானுவா. வந்துருவானுவா. அதானே ஓட விட்டுட்டேன்னு சொல்லு. எம்மாடி உன்னையெல்லாம் யாராலுமே அடக்க முடியாது. நீ வாமா முதல்ல நிருந்து. உனதுடலை நான் அடிமை செய்ய வந்தேனே. உயிரை எனது உயிரை உன் இளமை கண்டு தந்தேனே. ஐயோ போடு படுத்துறாரே. ராஜா என்னடி சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பா. எது நான் டிஸ்டர்ப் பண்றேனா? ராஜா இதுக்கப்புறம் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.
என்னாலையும் தான் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. நாயே, நம்ம கொஞ்ச நேரம் இத பத்தி ரூம்ல போய் தனியா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரலாம். உங்களை நான் அதை சொல்லல. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நேரம் என் கையை பிடிச்சிக்கிட்டு தானே நீங்க இப்ப என்ன உங்களுக்கு? அதாண்டி ரொம்ப நேரமா கையை பிடிச்சிக்கிட்டே நின்னா அப்புறம் எனக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் என் இடுப்பு பிடிச்சிக்கிட்டே நிக்கிறீங்க அதானே? கரெக்டா சொன்னடி. இந்த பட்டர் மேல கையை வச்சு தடவுனா சும்மா முழு முழுன்னு குழு குழுன்னு சாஃப்டா ஒரு ஃபீலிங்கா இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரியே எனக்கு ஃபீலிங்கா இருக்குடி. கை எடுக்க மனசே இல்லை தெரியுமா? பாரு பாரு, இவ்வளவு நேரம் இருந்த வலி கூட எங்க போனுச்சுன்னே தெரியல. அப்படி ஒரு மேஜிக்கா இருக்குடி அந்த இடம். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அது எப்படி பேபி? நீ மட்டும் எப்படி பால் கடல்ல கடைஞ்செடுத்த பஞ்சு மிட்டாய் மாதிரி இவ்வளோ சாஃப்டா இருக்கா? உன்கிட்ட நெருங்க நெருங்க என் மனசெல்லாம் ஏதோ பண்ணுது. அப்படியே உனக்கு இருக்க கட்டி பிடிச்சு நொடிக்கு நொடி முத்தமா கொடுத்து உனக்குள்ள அப்படியே கரைஞ்சு போன போல தோணுதுடி. கொள்ற தெரியுமா? என்ன என்ன ஏதோ பேசிக்கிட்டே போறீங்க. இந்த பாருங்க, நீங்க என்னதான் பேசினாலும் நான் ஒன்றும் மயங்க மாட்டேன். ஒரு பக்கம் கையை வச்சு என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் என்ன பேசியா ஆளை கவுக்கலான்னு நினைக்கிறீங்களா? எங்க நிக்கணும் தெரியுதா இல்லையா? ஐயோ உங்களை இல்ல, நான் எதுவுமே கேட்கல. என் காதுல எதுவுமே விழல, நீங்க எதுவுமே சொல்லல. ஆமாடி, எம்பிட்ட பேசுறாரு. இதுக்கப்புறம் இவர்கிட்ட வாயை கொடுக்க கூடாதுப்பா. பேசியே நம்மள மயக்கிறாரு. கண்ணை பார்த்தாதான் கண்ட்ரோல் இல்லாம போயிடுறேன்னா இவர் பேச்சிலே இப்ப நம்ம உரியும் போக ஆரம்பிச்சிட்டோமே. இதுக்கப்புறம் இவர்கிட்ட பேசவும் கூடாது, இவரை பார்க்கவும் கூடாது. இன்னும் கொஞ்ச நேரம் தாண்டி ரூபி, இவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு வச்சுக்க. இப்படியே நின்று எதையுமே காதுல வாங்கிக்காத. எதையும் கண்டுக்காம அப்படியே நில்லடி. அதாண்டி இன்னைக்கு உனக்கு நல்லது. ஓய், என்னடி டக்குனு திரும்பிட்ட? ரூபி, கண்ட்ரோல் கண்ட்ரோல். காதுல எதுவும் வாங்காத. அவர் உன்கிட்ட பேசல, அவர் பேசுறது எதுவும் காதுல விழல. ஓய், உன்னதாண்டி திரும்ப போறியா இல்ல? மாட்டனே, திரும்பவே மாட்டேன். திரும்ப நான் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. வேண்டாம்ப்பா, வேண்டவே வேண்டாம். நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நான் எதுவுமே கேட்கல. நீங்க பேசுறது என் காதுல விழல. ஓ, அப்படின்னா நீ என்ன பார்க்க மாட்ட, அப்படிதானே? சரி சரி, நீ என்ன பார்க்க வேண்டாம், அப்படியே நினைக்க. என்ன பேச்சில ஏதோ பொடி வச்சு பேசுது? என்ன பண்ண போகுது? என்னுடைய ஆசை எட்டி தொடு துடிக்க, உன்னுடைய ஆசை கட்டி விட நினைக்க, நம்முடைய ஆசை கடடி தவிக்க, என்னுடைய தேகம் ஒத்தையில படுக்க, உன்னுடைய தேகம் தொந்தரவு கொடுக்க, நம்முடைய தேகம் கத்திர வெடிக்க, உன் கொலுசு மணி போல நான் சினுங்கி சினுங்கியே கிடக்க, என் வயசு 17, நீ கலந்து கலந்து தேன் குடிக்க, நீ அள்ளி எடுக்க நான் கிளி கொடுக்க, கத்திரது பங்கிட்டு கண்ணு சவக்க, சிச்சி 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 சி. உங்களை அத்தியத்திக்கா அத்தை மடி மேலே ஆடி கிடந்தாள் சுகமல்லோ. தத்தி தத்திக்கா தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமல்லோ. நாங்கள் எல்லாம் ஓர் உயிர்தான், நடந்து வந்தாலோ நிழல்தான். நாம் சிரித்தால் மெல்லிசைதான். எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா இன்னும் அக்காவையும் அப்பாவையும் மட்டும் காணும். அக்கா கிளம்பிருப்பாள வீட்டுல இருந்து. அப்பாவையும் காணும். அப்பா நம்ம கூட தானே வந்தாரு. ஆனா எதுக்கு இங்க வரல? ரொம்ப நேரமா நானும் அவளை தேடிக்கிட்டே இருக்கேன், எங்கேயுமே காணுமே. ஒருவேளை அக்காவை நினைச்சு அப்பா என்னமோ வருத்தப்பட்டுக்கிட்டே எங்கேயும் நிக்காரா? ஐயோ. டேய் பாண்டி. என்ன வீரா? டேய், அப்பாவை என்னமோ பாத்தியா? நானும் ரொம்ப நேரமா தேடுறேன். அப்பா இங்க எங்கேயும் இருந்த மாதிரியே இல்லையே. இல்லடா, நான் அப்பாவை பார்க்கலையே. ஒருவேளை ரிசப்ஷன்ல வர கெஸ்ட்டை இன்வைட் பண்றதுக்கு என்னமோ அங்க நிக்கிறாங்களோ என்னமோ. டேய், அதான் வர வேண்டிய முக்கியமான எல்லா கெஸ்ட்டும் வந்துட்டாங்களடா. இதுக்கப்புறம் அப்படி யாரடா இன்வைட் பண்ண அப்பா அங்க நிக்க போறாங்க? ஆமால,
அப்படின்னா ஒருவேளை அப்பாவோட பிசினஸ் ஃப்ரெண்ட் யாராச்சும் வந்திருக்கலாம்ல, ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுனால என்னமோ பேசிக்கிட்டு இருக்கலாம்ல, அதனால என்னமோ வரலையோ என்னமோ. அதுக்குன்னு இம்பிட்டு நேரமா? என்னடா நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்டேன்னா நீ என்னெல்லாமோ சொல்லி என்ன குழப்புற. டேய் நீ எதுக்குடா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? கல்யாண வீடுல சொந்தக்காரங்க மாறி மாறி வந்துகிட்டு போய்கிட்டு இருப்பாங்க, அதான் அப்பா என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்களோ என்னமோ. இரு இப்ப வந்துருவாங்க. நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஸ்டேஜுக்கு வந்துட்டு போயிட்டாங்கடா. ஆனா இன்னும் அப்பாவும் அக்காவும் தான் வரல. அதாண்ட ஒரு மாதிரி இருக்கு. அக்காவும் வீட்டுல இருந்து கிளம்பிட்டாளான்னு என்னன்னு தெரியல. அப்பாவையும் காணும். அதான் மனசு ஒரு மாதிரியா இருக்கு. ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுடா, வேணா நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? இல்லடா அதெல்லாம் நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இரு. வேண்டாம். நான் வேணா அண்ணங்க கிட்ட கேட்கிறேன். இவ்வளவு நேரம் காணும்னா என்ன மாதிரியே அண்ணங்களும் தேடி இருப்பாங்களே, ஒருவேளை அப்பாவுக்கு போன் என்னமோ பண்ணி கேட்டாலும் கேட்டுக்கலாம். என் போனை நான் ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன். நான் அண்ணன் கிட்ட கேட்கிறேன். நீ எங்கேயும் போக வேண்டாம், இரு இரு நான் கேட்கிறேன். சரிடா நீ முதல்ல பதட்டப்படாம இரு. அப்பா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, இங்கதான் எங்கேயாச்சும் நிப்பாங்க. அக்காவும் இந்நேரத்துக்கு கிளம்பி வந்திருப்பா. சரிடா. அண்ணா என்ன வீரா? அப்பாவை எங்கேயாச்சும் பாத்தியா? ஏன் ஸ்டேஜுக்கு வரவே இல்லை? கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேள அப்பா எங்க நிக்காங்கன்னு. வீரா நான் முன்னாவே அப்பா கிட்ட பேசிட்டேன். ஃபாரின்ல இருந்து வந்து கெஸ்ட் அப்பா பேசிட்டு இருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டேஜுக்கு வந்துருவாரு. பேசிட்டல, அது போதும். சரிண்ணா பொறுமையா வரட்டும். அவன் ஏன்டா இவ்வளவு பதட்டமா இருக்கான்? என்னாச்சுடா அவனுக்கு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கான்? உன் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் ஸ்டேஜுக்கு வந்துட்டு போயிட்டாங்க, இன்னும் வராது அப்பாவும் கமலியும் தான். கமலி இன்னும் மண்டபத்துக்கு வந்தாலும் என்னன்னு தெரியல. அப்பா வேற ரொம்ப நேரம் காணும்ல, அதான் அதை நினைச்சு கொஞ்சம் பதட்டமா இருக்கான். ஓ அதுக்குதான் அப்படி இருக்கானா? எனக்கும் கமலியை நினைச்சு கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கு. அவ இன்னும் வரல. நம்ம வேணா போயிட்டு அவளை பார்த்துட்டு வருவோமா? எனக்கும் அப்படிதான் தான் தோணுது. பேசாம நம்மளே போய் கூட்டிட்டு வந்துருவோம், வீட்டுல விட்டுட்டு வந்திருக்க கூடாது. சரி நம்ம அப்பா கிட்ட சொல்லிட்டு அதோட கிளம்பி போலாம். சரி நான் அப்பாவுக்கு கால் பண்றேன், சொல்லிட்டே கிளம்பிடுவோம். ஏய் என்னடி என்னாச்சு? ஐயோ அங்க 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 பாருங்க, யார் வரானே? அங்க பாரு மாமா. யாரடி? ஐயோ கமலி நீ அவங்கள பாருங்களே. அக்காவா? ராஜா அங்க பாருங்க. என்னங்க சுகம் சொல்வாயா, கொடுத்து வைத்த கோலோசே காதலை சொல்வாயா, கொடுத்து வைத்த மணியே மாரழகை சொல்வாயா. கமலி அக்கா